வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 23 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் வரக்கூடிய சில நாட்கள் மழை வானிலை இருக்கிறது. அது எங்கே? காற்று சுழற்சியாக செயலிழந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுக்க போவது எங்கெங்கே? அடுத்த நிகழ்வு உறுதி 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 மார்ச் 8க்கு மேல் 20க்குள் அடுத்தடுத்த 2 நிகழ்வு என்று சொல்லலாம். ஆகவே கண்டிப்பாக இரண்டாவது நிகழ்வு மார்ச் 15லிருந்து 20 வரை சற்று வலுவான நிகழ்வாக வந்து நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு சாதகம். அதற்கிடையே வானிலை எப்படி அமையும்? மழை எங்கே? வெயில் எப்படி? மழைக்கு வெயிலுக்கு காரணம் என்ன? இவையெல்லாம் இந்த அறிக்கையில் கொஞ்சம் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. 96 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. வாழைக்குளம், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் வாழைக்குளம் 96 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அழகாபுரி 83 மில்லிமீட்டர், நவநீத கிருஷ்ணபுரம் 70 மில்லிமீட்டர், அடுத்தது தடியம்பட்டி 65 மில்லிமீட்டர், தேவர்குளம் 77 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக காவலாங்குறிச்சி 68 மில்லிமீட்டர், ஆலங்குளம் 66 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு மேல நிறைய இடங்கள் மழை பதிவாயிருக்கு. சிவலர்குளம் 83 மில்லிமீட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு மேல. இதெல்லாமே பல அதிகாரப்பூர்வ மழைமானி இல்லை, இன்னும் அங்கீகரிக்கப்படலை. தமிழ்நாடு அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய கிராமப்புறங்களில் பதிந்திருக்கக்கூடிய இது மழைமானி. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த மழைப்பதிவெல்லாம் இன்றைய பட்டியலில் வரவில்லை. ஆனால் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. கிராமப்புறங்களில் பல இடங்களில் கரிவளமந்தநல்லூர் 32 மில்லிமீட்டர். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை. அது படித்தன்னா ஒரு பெரிய பட்டியலில் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் 6 சென்டிமீட்டருக்கு மேலே நான் படிச்சிருக்கேன். இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டம் 4 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி கன்னியாகுமரி, சிவலோகம் சிற்றார் 2 கன்னியாகுமரி, கொடுத்துறை கன்னியாகுமரி, சுரலக்கோடு, புத்தன் அணை, கயத்தாறு இவெல்லாம் 3 சென்டிமீட்டர். நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. 1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கு. அப்புறம் நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கூட நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கூட மழைப்பொழிவு தான். கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி காரமடை 32 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தோட கொணவக்கோரை 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. நிறைய இடங்களில் மழை இருந்தாலும் லேசான மழையாக பல இடங்கள் இருந்தது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கு. ஒதுக்கி தான். அதுவும் நிறைய இடங்களில் குறைவாகவும் ஒதுக்கியும் இருக்கு. இந்த நிலையில இன்றைக்கு வெயிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் 38 டிகிரி செல்சியஸ், அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் உயர்ந்திருக்கு. காரணம் என்ன? வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வராமல், கிழக்கு காற்று தான் கொண்டு வருது, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொண்டு வராமல் கிழக்கு காற்று, அதுவும் மியான்மர் பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஊடுருகிறது. இது தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் நுழையும் பொழுது குளிர்ச்சியா இருக்கும். இப்பொழுது இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்தில், முன்னிரவு நேரத்தில் பாருங்க, டெல்டா மாவட்டம்லாம் குளிர்ச்சியான காற்று கிழக்கில் இருந்து வரும். மிக இதமான காற்றாக, குளிர்ந்த காற்றாக, ஒரு தென்றல் போல வாடை காற்று இருக்கும். இது அதாவது வடகிழக்கு கிழக்கு காற்று. இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கேரள பகுதியில் போய் மழை பொழிவை கொடுக்குது மேலெடுந்து. இன்றைக்கு காலையில் டெல்டாவில் தூறல் காணப்பட்டது. நிறைய இடங்கள்ல மிரட்டும்னு சொன்னா மிரட்டியது. நாற்று விட்டவர்களாம் அர்ஜென்டா தண்ணீரை கட்டினார்கள். அவரோட விவசாயிகள்லாம் குழப்பியது. எனக்கு அப்பொழுதே நாம் சொல்லிவிட்டோம், இன்றைக்கு பெரிதா மழை இருக்காது, குழப்பம்தான், விலகிவிடும் மேகம் அப்படின்னோம்.
நிறைய பேர் தண்ணீர் கட்டியவர்கள்லாம் கைபேசி அடித்து அழைப்பவர்களெல்லாம் தண்ணீரை திறந்து விடுங்கள், மழை இருக்காது, மேகமூட்டம் கலைந்து விடும் என்று சொன்னோம். அதே போல கலைந்து விட்டது. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல இன்றைக்கு கொஞ்சம் மழை இருக்கும். இப்ப கூட மதுரை மாவட்டத்தில் ஒரு இடங்கள்ல மழை இருக்கு, கேரளாவில் மழை பெய்து கொண்டிருக்கு, இன்னும் ஒரு சில இடங்கள்ல மழை பிடிப்பை கொடுக்கலாம். இன்றைக்கு வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்தது எல்லாம் கேரளா பக்கம் போயிடுச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சி பகுதியில் போய் மழைப்பிடிப்பை கொடுக்குது. ஒரு சில இடங்கள்ல மழைப்பிடிப்பை கொடுக்கலாம், தவிர இன்றைக்கு பெரிதாக இருக்காது. இது எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள நுழைந்து கேரள பகுதியில் போய் மழைப்பிடிப்பை கொடுக்குது. மேலெழுந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த நீராவி கேரளாவுக்கு போயிடுதா, கீழே காற்று வறண்டு போய் விடுகிறது. வறண்டு போன காற்று அனலை கொடுக்கிறது. எங்கெல்லாம் அனலை கொடுக்கும்? கடலூர் மாவட்டத்தில் நுழையும் காற்று வெப்பமடைந்து கடலூர் மாவட்டம் உள்பகுதிக்கு போகும். மேலும் வெப்பமடைந்து மொத்த நீராவி ஆவியான பிறகு வறண்ட காற்றா சேலத்துக்குள்ள போகும். சேலம் நாமக்கல் போய் இன்னைக்கு இருக்க வெப்பமும் வெப்பத்தால் லேசாக்கி மேலே எழுந்துடும். அப்புறம் எங்க போகும்? நேரடியாக ஈரோடு போகும். ஈரோடு போறதுனால தான் அங்கே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம். பொதுவாக பாலக்காட்டு கணவாய் வழியாக தான் அந்த அரபிக்கடலுக்கு அது போகும். எப்பொழுதுமே ஒரு வீடு இருக்குன்னா தெருவாசல் பின்பக்கம், அதாவது முன்பக்க வாசல் பின்பக்க வாசல் எதிர் ஜன்னல் இதெல்லாம் திறந்து இருந்தாதான் ஒரு வாயில் வழியாகவோ ஒரு ஜன்னல் வழியாகத்தான் காத்து புகுந்து எதிர் ஜன்னலுக்கு போகும். அதே போலதான் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மலை வழியாக போவதை விட பாலக்காட்டு கணவாய் வழியாக வலுவாக போகிற காரணத்தினால்தான் கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று பாலக்காட்டு கணவாய் வழியாக பயணிக்கும் பொழுது வெப்பமடைந்த அனலை, ஒரு கடுமையான ஒரு உக்கிரமான கோரமான ஒரு வெப்பத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. இது 100 டிகிரி தான் ஈரோடு. சில இடங்கள்ல 98, 99 இருந்துச்சு. 35 டிகிரிக்கு மேல இருந்துச்சு சில மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தில், கரூர்ல எல்லாம். இது தொடர்ந்து இப்படியே இருக்காது. இப்படியே 100, 101, 102, 110 போகும்னு நீங்க நினைக்க வேண்டாம். செட் ஆகிறதை பொறுத்து தான் இந்த நிகழ்வு. அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு காற்றை அனுப்பி இருந்தால் இது குளிர்வித்து எதிர்த்து தடுத்து மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கோம். அந்த காற்று மேற்கு காற்று வரல. ஏன்னா அரபிக்கடல்ல கர்நாடக கரையோரம் ஒரு காற்று சுழற்சி இருக்கு. அது நேரடியாக தெலுங்கானா பகுதியை நோக்கி உள்ளே நுழைய போகுது. அதனால இந்த கிழக்கு காற்றை சந்தித்து மழையாக மாற்றக்கூடிய சக்தி இப்ப பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழையக்கூடிய காற்றுக்கு இல்லை. அதனாலதான் வறண்ட காற்றாக மேற்கே போய் வெப்பமான அனலை கொடுத்தது. நாளைக்கும் இப்படித்தான் இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல இப்படி இருந்தாலும் இன்று போல் மிக கோரமா இருக்காது. ஆனால் இருக்கும் 37, 38 அப்படியே தொட்டுட்டே இருக்கும். ஒரு மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஈரோடை பொறுத்த வரைக்கும் 98, 97, 99, 100 இப்படி ஃபாரன்ஹீட்ல இருந்துட்டே இருக்கும். அதாவது 35 இருந்து 38 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும், செல்சியஸ் வரைக்கும் உயரும். அதாவது 95 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கும் ஈரோடு. பிற பகுதி எல்லாமே மேற்கே கொஞ்சம் உயர்ந்து இருந்தாலும் கிழக்கே அந்த அளவிற்கு உயர்ந்திருக்காது. இப்போ வரக்கூடிய 25, 26 அந்த கர்நாடக பகுதிக்கு வரக்கூடிய காற்று சுழற்சி அப்படியே வளிமண்டலத்துல, அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சியா. இதன் காரணமா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து அதுக்கு குளிர்விக்கும் என்பதனால ஒரு சில இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு சாதகம் இருக்கு. எங்கெங்கள்லன்னா எல்லா இடத்துலையும் கிடையாதுங்க. இது அறுவடை விவசாயிகளுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான். ஈரோட்டில் ஒரு இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு, மேகமூட்டமாவது கொடுக்கும், அவ்வளவுதான் ஈரோட்டில். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர்ல ஒரு இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு. 25, 26ஆம் தேதி, 24 நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. 25, 26 கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கு. அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழையோ அல்லது தூறல் மழையோ அல்லது குழப்பமோ அல்லது இப்படி இருக்கும். வரக்கூடிய 25, 26 இந்த குழப்பத்தை கண்டு அஞ்ச வேண்டாம். ஆனால் வந்தால் மழை லேசாக மாலை இரவில இருக்கும். 25, 26 மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும், நீலகிரில கூட இருக்கலாம், அது வால்பாறையிலையும் இருக்கலாம். அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் இருக்கும் கண்டிப்பா. தென்காசி, திருநெல்வேலி, தேனி மாவட்டத்திலோட ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். மதுரைக்கும் இருக்கும். மதுரை மற்றும் அப்படியே விருதுநகர் இதுக்கும் இருக்கும். 25, 26 இந்த தேதிகளில் இந்த கிழக்கு காற்றை தடுக்கும், வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து போவதை குளிர்விக்கும், கொஞ்சம் மழை பொழிவு கொடுக்கலாம். 25, 26 அதுக்கப்புறம் மழை வானிலை இருக்காது, குழப்ப வானிலை இருக்கும். ஆங்காங்கே பெருசா மழை இருக்காது. இந்த நிகழ்வானது விலகி முற்றிலுமா செயலிழந்த பிறகு உயரழுத்தம் வந்துடும் வங்கக்கடலோரம்.
அதாவது தமிழ்நாட்டின் கடலோரத்தில் உயரழுத்தம் வரும். மூடு பனி வந்துடும். 1ஆம் தேதிக்கு மேல 2ஆம் தேதிக்கு மேல, அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை உயரழுத்தம் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி அமைந்து மூடு பனிப்பொழிவையும் பனிப்பொழிவையும் கொடுக்கும். ஆனா குளிர் இருக்காது, மூடு பனி இருக்கும். இந்த மூடு பனி என்ன ஆகும்னா விலகினோன்னு வெயில் சுட்டரிக்க ஆரம்பிச்சிடும், மேகமூட்டம் உருவாகாது. நாளை காலையில கொஞ்சம் மேகமூட்டங்கள் உருவாகும், மிரட்டும், இதெல்லாம் செய்யும் டெல்டாவில். ஆனால் அது டெல்டா மட்டும் இல்லை, சென்னையிலிருந்து டெல்டா வரைக்கும் கொஞ்சம் மேகமூட்டங்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் பனிப்பொழிவு போலையும் மழைப்பொழிவு போலையும் ஒரு வானிலை நாளை அதிகாலை நிலவும். அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் நாளைக்கு பகல். இப்படியே குழப்ப வானிலை நீடித்து இருக்கும். 2ஆம் தேதிக்கு அப்புறம் இரவு நேர பனிப்பொழிவு வரும், மூடு பனி வரும். 2லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மழை வானிலை இருக்காது, குழப்ப வானிலையும் இருக்காது. இரவிலே பனி, பகலிலே வெயில். 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை. 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள இடைப்பட்ட காலத்துல புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்று சுழற்சி, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி வர இருக்கு. அது கொஞ்சம் நெருங்கி வந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தூறலை கொடுக்கலாம், அல்லது வலுவாகவும் வரலாம். 2வது நிகழ்வு, இது முதல் நிகழ்வு அப்படியே திரும்பி 2வது நிகழ்வோட போய் இணைந்து 15ஆம் தேதி இல்லாட்டி 14ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு மேல 13லிருந்து 20ஆம் தேதிக்குள்ளர நல்ல ஒரு வலுவான நிகழ்வாக, நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க அமைப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போ? மார்ச் 13லிருந்து 20ஆம் தேதிக்குள்ள. அது 15 16 தேதி வாக்கில் அமையலாம், 18க்குள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா மார்ச்ல 2 நிகழ்வு இருக்கு, 8லிருந்து 20க்குள். கண்டிப்பா அதை விரைவில் ஒரு மாதிரிகள் செயலிகள்லாம் உங்களுக்கு காட்ட தொடங்கும். இப்பொழுதைக்கு அது வந்து பசிபிக் பெருங்கடலில் ஒன்றும் தென்சீன கடலில் ஒன்று இருக்கு. தென்சீன கடல் உள்ளதுதான் அது வரக்கூடிய 8ஆம் தேதி வாக்கில் வரும். 15ஆம் தேதி உள்ளது பசிபிக் பெருங்கடல். அது வலுவான நிகழ்வு தான். அங்கிருந்தே பசிபிக் பெருங்கடலையும் அது வலுவாகி தென்சீன கடலையும் வலுவாக வந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக கொஞ்சம் வலுவாகவே வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை மார்ச் 15 தேதி வாக்கில் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே அறுவடையை பொறுத்த வரைக்கும் எந்த அச்சமும் கொள்ள வேண்டாம். தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல இந்த 25 26 லேசான மழை இருக்கு, அது பெரிதாக இருக்காது. பிற டெல்டா மாவட்டங்கள்லாம் மிரட்டல் இருக்கும், அறுவடை செய்யலாம். நல்ல வெயில் அறுவடை, நல்ல ஒரு தெளிவான வானம், குழப்பம் இல்லாததுன்னா 2லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும், 8லிருந்து 20க்குள்ள 2 நிகழ்வு சொல்லியிருக்கிறேன். 2 நிகழ்வு, அதில் ஒன்று வலுவானது மார்ச் 15 தேதி வாக்கில் வரும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.